அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த நடந்து முடிஞ்ச 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி கணிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அதிமுக வரக்கான சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. 138 சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க. கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். திமுக கொஞ்சம் சறுக்கல் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால, நாம எதையும் வெளிப்படையா சொன்னாலும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கள நிலவரங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் எதையுமே உறுதி வாக்கா சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தோம். இப்போ என்ன மாதிரி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில அ அதிமுக, திமுக 2ம் திராவிட கட்சிகள் தான். 2 திராவிட கட்சிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, அ ஏதோ ஒரு வகையில கோட்டை விடுற மாரி தான் இருக்கும். ஏன்னா, இவங்க வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய புது முகம், அதாவது விஜய் அப்படிங்கிறோம். நம்ம நடிகரா பார்த்தாலும் எல்லா நடிகர்களுக்கும் ஓட்டு விழுகிறதில்ல. ஆனா, இவருக்கு அபரீதமான ஒரு பற்று அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற சூழ்நிலை கொண்டு வந்துட்டு இருக்குது எந்த இடத்துக்கு பார்த்தாலும். ஆனாலும் ஜெயிப்பாரா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியல. ஏன்னா, எல்லா இடத்துலயும் பயங்கரமான ஒரு இத குடுப்பாரு. அதாவது பயங்கர போட்டிகள் குடுப்பாரு. அ இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தா இவங்க முன்னுக்கு வர மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா தாவேக்கா முன்னுக்கு வர மாரி இருக்கும். இந்த போட்டி வந்து பெரும்பாலும் திமுக, அதிமுகவுக்கு கம்மியா தான் இருக்குது. ஆனா, தாவேக்கா, அதிமுகவுக்கு போட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இவங்க என்ன மாதிரி ஏன் இந்த மாரி மக்களுடைய மனநிலை மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதிமுகவ பார்க்குறோம். ஏதாச்சும் எல்லாத்தையும் அவர் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சதுனால, சில பேர் கொஞ்சம் கோபமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் வந்து ஓபிஎஸ் எல்லாம் வந்து அவரு திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாரு. அவர் சேராம விட்டுருந்தா அது ஒரு தனி இதா இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு அரசியல்ல மக்கள் வந்து பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அ இந்த மாதிரி இவங்க பணத்துக்காக போறாங்களோ அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஏன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ரொம்ப கவனமா ஒவ்வொன்னும் உன்னிப்பா பார்த்துட்டுருக்குறாங்க. அதனால இந்த தேர்தல் பொறுத்தளவுக்கு மக்கள் ஒரு மாற்றத்த குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, நம்ம சும்மா அத சொல்றோம் அப்படின்னு நெனைச்சோம். ஏன்னா பெரியவங்களுடைய ஓட்டுக்களே இப்ப வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியிலருந்தெல்லாம் வருது. இப்ப ஒரு பையன பார்த்து நான் கேட்குறேன். அந்த பையன் சொல்றான், போன ட்ரிப்பெல்லாம் அவன் நாம் தமிழர் கட்சி தான் போட்டேன் அப்படிங்கிறான். இந்த தடவ கேட்டோம்னா என்னங்கிறாப்படி, அவரு தோக்குறான்னு தெரியுது. அது போட்டு வேஸ்ட்டு தானே. அதனால நம்ம வந்து இப்ப மாத்தி போடுறேன் அப்படிங்கிறாப்படி. அதிமுகவுல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்ப பாரு இவங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்குது. அதனால நம்ம வந்து மாத்தி போடுறேன் அப்படிங்கிறாங்க. திமுகவுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின், முஸ்லீம் ஓட்டுகள் அவங்களுக்கு சாதகமா இருக்கும். அதுவும் மாறி போகுது. அதனால என்ன மனநிலையில இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா, அவங்க வந்து இந்த ஒரு சில நேரத்தில நாமளும் பொதுவாவே கணிதங்கள போட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு சாதகமான சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறனால, இவங்க அதாவது தன்னுடைய குழந்தைகள் அதாவது காலேஜுக்கு போற பொண்ணு பையன்கள்லாம் அவங்க அம்மா, அப்பாட்ட சில விஷயங்கள சொல்லி இவங்க ஓட்டு போடுறதுக்கு வச்சிருப்பாங்க. என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு 6 சிலிண்டர், அதே மாரி மாசம் ரூ. 2,00,000 பணம், காலேஜ் போறாங்கன்னு வச்சுக்கங்க அவங்களுக்கு உதவித்தொகை அப்படின்ட்டு பல வகையில அடுக்கியிருக்காங்க. அப்ப மக்கள் என்ன நெனைப்பாங்கன்னா, "ஓ! இவங்க வந்தா இந்த அளவுக்கு வருமா? சரி ஓட்டு போடுவோம்." அப்படின்னு போடுவாங்க. அதுவும் ரசிகர்களுடைய ஓட்டு மாறவே மாறாது. ஏன்னா, அவங்களுடைய ஓட்டு வந்து 13, 14% கண்டிப்பா அவங்களுக்கு போகும். இப்ப எக்ஸ்ட்ரா போனது தான் பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. அதனால நம்ம என்னை பொறுத்தளவுக்கு அ திமுக அப்படிங்கிறத விட, அதிமுக ஓரளவுக்கு இவங்களுக்கு ஈக்குவல் டப்பு குடுத்துட்டு வர மாரி தான் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக வந்து இவங்களுக்குள்ள போட்டியா இருக்கும். ஏன்னா நம்ம எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். திமுகவும் ஓரளவுக்கு வரும். ஆனா அதிமுக வந்து அதுக்கு மேல வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாவேக்கா வந்து போட்டி போட்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூட்டணி ஆட்சி தவிர வேறு வழியே இல்ல. அந்த மாரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு. கள சூழ்நிலை வந்து அப்படி வந்துட்டு இருக்கிறனால, பெரும்பாலும் தாவேக்கா, அதிமுகவுக்கு கடுமையான போட்டியா தெரியுது. ஆனா திமுகவும் பின்னாடி வந்துட்டு இருக்கும். அது நம்ம தப்பு சொல்றக்கு வழி இல்ல. ஆனா இது என்னன்னா, இந்த இதில வந்து மிக அதிகமான ஓட்டுகளை அ திமுக சார்ந்த ஓட்டுகள பிரிக்கிறாங்க. அதே சமயம் அதிமுக சார்ந்த ஓட்டுகளும் 100 பேர்ல வந்து 15 பேர், 10 பேர் மாத்தி போட்டுருக்காங்க. அதனால இது எல்லாமே வந்து கள நிலவரத்துல சரியில்லாம தான் இருக்கு. பார்ப்போம். ஏன்னா பெரும்பாலும் அ தாவேக்கா வந்து எதிர்பாரா சில வெற்றிகள பெறுவாங்க. அதிமுக அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நம்ப இழுபறியா போச்சுன்னா, இவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும். ஏன்னா பாஜக, பாமக இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா 126 சீட், 128 சீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இத வச்சு நம்ம கணிக்க முடியல. இன்னும் 2 நாள் போகட்டும். மே 4 தான் நம்மளுக்கு வந்து எலக்ஷன் ரிசல்ட் தெரியுது அப்படிங்கிறனால, நம்ம மே 1, 2ல மறுபடியும் ஒரு கணக்கு எடுத்து பார்ப்போம். ஆனா இப்போதைய பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கும், தாவேகாக்கும் மிக கடுமையான போட்டியா தெரியுது. மாத்தி, மாத்தி ஈக்குவலா போற மாரி வந்திருக்குது.
அதனால் திமுகவில் வந்து பல ஓட்டுகள் பாதிப்பான மாதிரி இருக்குது. நம்ம நினைப்போம் அவங்களுடைய கட்சி ஓட்டுகள் அதிகமாக விழுகுன்னு. இப்போ அவங்கள சேர்ந்தவங்க நம்ம பேர் மாற்றி போட்டுக்கிற மாதிரி தான் வருது. நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மே 4க்கு மேலே எந்த மாதிரி இருக்கு, மே 4ல் தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே எப்படி நடக்க போகுது ஆட்சி, என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்ப்போம். மறுபடியும் ஒரு 2ஆம் தேதி ஒரு கணக்கு எடுப்போம். வணக்கம். வர்றேங்க.